மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரப்படி தேவன்படி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் நாள்தோறும் குடிநீருக்கு சிரமப்பட்டு வருவதாக விளக்கு பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கோவில்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், கலெக்டர் ஆபீஸ் போறோம், எல்லாம் சேர்ந்து அங்க போய் மனு கொடுக்க போறோம். எங்களுக்கு எப்படியாவது நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு விடுறதுக்கு ரெடி பண்ணுங்க. இப்படி நாங்க அப்பப்ப வந்து நாங்க அங்கங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு கோடை தூக்கிட்டு நாங்க அலைஞ்சிட்டே இருக்க முடியாது. சென்னை திருவொற்றியூரில் பெய்த மழையில் மொட்டை மாடியில் தேங்கியிருந்த மழைநீர் உணவகத்தினுள் கொட்டியதால் உணவகத்தில் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் மழை நீரில் நனைந்து சேதமாகின. இதனால் உணவகத்திற்கு வந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளான திருவொற்றியூர் நெடுஞ்சாலை மற்றும் திருவொற்றியூர் அஜாகஸ் பேருந்து நிலையம், சுரங்கப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலையிலும் ரயில்வே சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை திருவொற்றியூர் குப்பத்தில் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டி கட்டப்பட்ட சூறை மீன்பிடி துறைமுகம் கட்டுமான பணிகள் நிறைவுற்று திறக்கப்படாமல் உள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கு 800 படகுகள் மட்டுமே நிறுத்த முடியும் என்றும் டீசல் பங்க் மற்றும் ஐஸ் சேமிப்பு உள்ளிட்டவைகள் இடம்பெறவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை அருகே 63.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கட்டப்பட்டுள்ள 392 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர் மற்றும் ஆர்.கே. நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. எபினேசர் இணைந்து கைலாசம் திட்டப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி குடியிருப்புகளை ஆய்வு செய்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை மீனாம்பாள் நகர் வார்டு 47 மற்றும் தண்டையார்பேட்டை இளைய தெரு 42வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் 65 லட்சம் ரூபாய் செலவில் ரேஷன் கடைகள் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர், ஆர்.கே. நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. எபினேசர் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திறந்து வைத்தார். திருப்பத்தூர் நகராட்சி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 34வது நினைவு நாள் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் பிரபு, காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மகளிர் சுய உதவிக் குழுவில் 7 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 2 பெண்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெரியானூர் கிராமத்தில் ஜெயந்தி, ரம்யா ஆகிய இருவரும் ஜெயஸ்ரீ என்கிற மகளிர் மன்றம் என்ற பெயரில் சுய உதவிக் குழு நடத்தி பண மோசடியில் ஈடுபட்டதாக சித்ரா என்ற நபர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயம் நிகழ்வில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நூதன முறையில் புகார் மனு அளித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது தெரிவித்த அவர், வீட்டுமனை நிலத்தை கண்ணியப்பன் என்பவர் போலி பத்திரம் தயார் செய்து அவரது பெயருக்கு இடத்தை பெயர் மாற்றம் செய்ததாகவும், அவர் மீது புகார் அளித்தும் வருவாய்த்துறை அதிகாரிகள் புகார் மனு மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டு அலைக்கழித்து வருவதாகவும், இதுகுறித்து மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பரசுராமன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கலெக்டர் ஆஃபீஸ்லேயே இருந்து கூட நான் பார்த்தாங்க, சொன்னேன், டீ குஞ்சிக்கணும், ஒன்றுமே வாயை திறக்க மாட்டுறாங்க. ஆனால் எனக்கு முதலமைச்சர் இதை விசாரணை பண்ணி எங்கள் ஆவணம் இதை செக் பண்ணி எங்களுக்கு மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ராணுவ வீரர் மனைவி உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக கோவில்பட்டியைச் சேர்ந்த அரசு மருத்துவர் பிரபாகரனை பணி நீக்கம் செய்து 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதற்கு உயிரிழந்த ஜெயாவின் குடும்பத்தினர் வரவேற்பு தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். நல்ல நியாயமான தீர்ப்பு தான்.
ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அவரு ஆர்மில இருக்காரு, என் வீட்டுக்காரு வக்கீலு, அப்பா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். எல்லாம் பாமர மக்கள் எல்லாம் எத்தனை மக்களை இவங்க ஏமாத்துவாங்க செய்வாங்க. இது எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கணும். இளையரச நேந்தலைச் சேர்ந்த ஜெயா என்பவர் தீக்காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உயிரிழந்த நிலையில் பல லட்சம் ரூபாய் பெற்று உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என அவரது கணவர் கருப்பசாமி மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மின்வாரிய பொறியாளர் அலுவலகத்தில் தனிநபர் ஒருவர் மின்வாரிய ஊழியரை மிரட்டியதாக வேலையை புறக்கணித்து மின்வாரிய ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வேமங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது நிலத்திற்கு அருகே மின்கம்பங்கள் போடப்பட்டுள்ளது, அதை எடுக்க வேண்டும் என தெரிவித்து தகராறு செய்து வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட மின்சார ஊழியர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். எங்களால் வேலையை செய்ய முடியல. இவரு செய்யற வேலையை பார்த்து நாங்க வந்து கம்பத்துல ஏறி எங்களுக்கு விபத்து ஏற்படுறது கூட மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறத இதன் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் அமுதா நகர் பகுதியில் கோவில் கொடை விழாவில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை தாக்கியது தொடர்பாக கண்ணன் என்பவர் மீது தென்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவரது உறவினர்கள் காவல் நிலையம் மற்றும் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கைது செய்யப்பட்ட கண்ணன் குடும்பத்தார் விசாரணை என்று அழைத்து வந்து பொய் வழக்கு போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு என் வாழ்க்கையை அழைச்சிடாதீங்க, தீர விசாரிங்க அப்படிங்க. எஃப்ஐஆர் போடல, 6 மணிக்கு விட்டுருவேன், 5 மணிக்கு விட்டுருவீங்களே. எது உங்க 6 மணி, எது உங்க 5 மணி? யாரோ எங்கேயோ எப்பவுமே ஏதோ செஞ்சுட்டு செத்துறான், அவன் செத்துறான், நம்ம சாமி கும்பிடுறோம் வைக்கணும் இது போடுறீங்க. கேட்டா வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான், வாண்டட் லிஸ்ட்ல இருக்காங்க. வாண்டட் லிஸ்ட்ல எத்தனை நாளுங்க வச்சிருப்பீங்க? கரெக்டான காரணம் நாங்க கேட்கோம்ல, கரெக்டான காரணம் எங்க கிட்ட சொல்லல. புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் அருகே ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் பிரேம்ராஜ் என்பவரது வீட்டில் புகுந்து முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் எடுத்துக்கொண்டு பிரேம்ராஜின் மனைவி நிர்மலா கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுண்ட் தங்க நகை செயினை பறித்து கொண்டு சென்றுள்ளனர். இதேபோல் மேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள உலகநாதன் என்பவர் வீட்டின் ஜன்னல் கம்பியை உடைத்து மர்ம நபர்கள் 8 கிராம் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெளவரப்பள்ளி அணைக்கு 5 நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் நீரில் குவியலாக நுரை பொங்கி காணப்படுவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் முதன்முறையாக செய்யப்பட்ட பைபாஸ் இருதய அறுவை சிகிச்சையை துளிர் என்கிற தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து சாதனை படைத்துள்ளனர். அண்ணாதுரை என்பவர் நெஞ்சுவலியால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு 3 இடங்களில் அடைப்பு இருப்பதால் பைபாஸ் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அண்ணாதுரை நலமுடன் இருப்பதாக இருதய மருத்துவர் புனிதகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அதற்கு உண்டான எல்லா வசதிகளும் இங்க துளிர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் இருந்ததால் இங்கே அந்த இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை முடிந்து இன்று 7ஆம் நாள் திரு அண்ணாதுரை என்பவர் முழு உடல் நலத்துடன் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் கமலாலய குளத்தில் பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க தமிழ்நாடு கமாண்டோ படை சார்பில் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியானது தமிழ்நாடு கமாண்டோ படை பிரிவு SP பழனி தலைமையில் வழங்கப்பட்டது. நீலகிரியில் உலக புகழ்பெற்ற ஊட்டி மலர் கண்காட்சியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து பல்வேறு வகையான பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட உருவங்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். மேலும் ஊட்டி மலர் கண்காட்சியை கடந்த 6 நாட்களில் 1,13,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தின் மீது மோதிய விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து கௌரி என்ற பெண் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடாலூர் போலீசார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அரியலூர் மாவட்டத்தில் 1434ஆம் பசாலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் நிகழ்ச்சி மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் ஜெயங்கொண்டம், செந்துறை, ஆண்டிமடம் ஆகிய வட்டத்தில் ஜமாபந்தி வருவாய் தீர்வாயம் நிகழ்ச்சியில் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டாசிட்டா மாற்றம் உள்ளிட்ட பிரச்சினைகளை பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டு மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணும் விதமாக பயனாளிகளுக்கு பதிவேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.